ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 23 34 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்று பார்க்கிறோம். யாரை பார்த்து ஆண்டவர் பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவரை துன்பப்படுத்தினவர்களை, அவரை அவமானப்படுத்தினவர்களை, அவர்களை அடித்தவர்களை, அவரை துப்பினவர்களை, அவருக்கு எதிராக செயல்பட்டதான மனிதர்களை பார்த்து, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடிக்கு செய்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதான மனிதர்களை குறித்து, உங்களுக்கு எதிராக பொய்யான வார்த்தைகளை சொல்லுகிறதான மனிதர்களையும், உங்களுக்கு எதிராக அவமானப்படுத்துகிறவர்களையும், உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுகிறதான மனிதர்களை குறித்து நீங்களும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் அவர்களுக்கு எதிராக செயல்படாதபடிக்கு ஆண்டவர் இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சுபாவ அன்பை தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது, தேவன் உங்களுக்காக சொன்னதான வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு சத்துருவை சிநேகிக்கிறவர்களாய், சத்துருவை மன்னிக்கிறவர்களாய் இருக்கும்பொழுது உங்களுடைய தப்பிதங்களையும் என் தேவன் மன்னிக்கிறவராக இருப்பார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனே அவர்களை மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you.